இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீங்கள் நன்மை செய்தால், அதை உண்மையாய் செய்தால், நிச்சயம் அதற்கான பலன் ஒரு நாள் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தருவார். ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு போய்கொண்டிருக்க வேளையிலே மெயின் ரோட்டிலே ஒரு லெதர் பேக் கீழே கிடந்தது. அந்த பேக்கு யாருடையது என்று தெரியவில்லை. நான் எடுக்க முற்படும் போது ஒரு சிலர் அது தன்னுடையது என்னுடையது என்று போராடி அதை எடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அது மெயின் ரோட்டில் இருந்தது, ஒரு பரபரப்பான பகுதி. ஆனாலும் அதை அவர்களிடத்திலிருந்து நான் இது என்னுடையது என்று அதை வாங்கி கொண்டு அழைத்துக்குள்ளே போனேன். அதை குறித்து பார்த்தபோது, ஆண்டவர் இதில் என்ன இருக்குமோ என்று தெரியவில்லை. நான் எதற்காக இது என்னுடையது என்று வாங்கி கொண்டு வந்தேன் என்று தெரியவில்லை என்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு அந்த பேக்கு முன்பாக வைத்து, ஆண்டவரே இது யாருக்கு உரியதோ அதை கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். அதில் திறந்து பார்க்கும்போது உள்ளே ஒரு கட்டு, ஒரு 500 ரூபாய் கட்டு, ஒரு 50,000 பணம் இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் இதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியாதபடி சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இதில் வேறாவது பொருட்கள் டாக்குமெண்ட் இருக்கா என்று தேடிப்பார் என்று சொன்னார். அப்பொழுது அதில் நான் எடுக்கும்போது ஒரு கடன் அட்டை ரசீது, நகை கடன் அட்டை ரசீது இருந்தது. அதில் எடுத்து அந்த நகை கடைக்கு நான் ஃபோன் செய்தேன். அங்கே அவர்கள் அதற்கு சரியான ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை. அதனுடைய காரியங்கள் எனக்கு சரியாக தெரியவில்லை. ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. பின்பு அதில் வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குமான்னு தெரியும்போது ஒரு பாஸ்புக் இருந்தது. அந்த பாஸ்புக்கை வைத்துக்கொண்டு சரி, அதில் இருக்க பழைய முகவரி ஒன்று இருந்தது. அதில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் பெயர், ஃபோட்டோ எல்லாமே இருந்தது. சரி, அதை நாம் வைத்து விசாரித்து எப்படியாவது கொண்டு போய் கொடுத்து விடலாம் என்று ஆயத்தப்பட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். சில மணி நேரங்கள் ஆகிவிட்டது. அந்த பணத்தை சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அங்கலாய்ப்போடு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ஆலயத்திலிருந்து வெளியே வந்து மெயின் ரோட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்க போது ஒரு அன்புக்குரிய சகோதரன் தன்னுடைய பேக்கை குறித்து விசாரித்து கொண்டிருந்தார். நான் இங்கே என்னுடைய பேக்கை தவற விட்டு விட்டேன், யாராக பார்த்தீங்களா என்று புலம்பிக் கொண்டிருந்தார். ஒவ்வொருவரும் தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரனை அழைத்து இங்கே வாங்க என்று கூப்பிட்டேன். அவர் என்ன துளைத்தீர்கள் என்று கேட்டேன். என்னுடைய பேக், ஒரு லெதர் பேக்கில் துளைத்து விட்டேன். அதற்குள்ளே நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதில் 50,000 பணம் இருந்தது. மற்ற ஆவணங்களை குறித்து அவர் சொல்லும்போது, வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போய் அவரிடத்தில் இதுவா என்று அவருடைய பேக்கை எடுத்து காண்பித்தேன். அவர் உண்மையாகவே சந்தோஷப்பட்டு, இது என்னுடைய பேக் தான். அதில் தன்னுடைய பெயரை எல்லாம் அவர் சொன்னார். அதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். அதில் இருந்த பாஸ்புக்கில் இருந்த பெயர் எல்லாம் அவருடையதாக இருந்தது. நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னேன். அந்த இஸ்லாமிய சகோதரன் சொன்னார், ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு ஹோட்டல் நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது என் ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயம் சிறிய ஆலயம்தான். அந்த தேவ ஆலயத்தில் அந்த ஊழியக்காரர் வாரத்துக்கு ஒரு முறை தன்னுடைய ஆகாரத்துக்கு, தன் சபைக்காக ஆகார தேவைக்காக என்னிடத்தில் அணுகுவார். அப்பொழுது நான் சகாயமான விலையிலே, என்னால் இயன்ற மட்டும் குறைந்த விலையிலே அந்த ஆலயத்துக்கு நான் வாரந்தோறும் அந்த உணவை கொடுத்தேன். அவர் சொன்னார், இதற்கான பலனை ஏசப்பா ஒரு நாள் நிச்சயம் தருவார் என்று சொல்லி. அப்புறம் அந்த கடையை என்னால் நடத்த முடியவில்லை. கடை மூடிக்கொண்டு வந்தேன். அப்புறம் அந்த ஊழியக்காரர் ரொம்ப வருத்தப்பட்டார், நாங்கள் எங்கே போவோம் என்று தெரியவில்லை என்று. ஆனாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் நிச்சயமாக இதற்கான பலனை ஏசப்பா உங்களுக்கு தருவார் என்று சொல்லி. இன்றைக்கு 2 ஆண்டுகள் கழித்து இந்த பேக்கை நான் துளைத்தேன். ஒரு ஆலயத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே நான் இழந்து போன பேக்கை நான் பெற்றுக்கொள்ளும் போது அன்றைக்கு அந்த வார்த்தை சொன்னதை நான் நினைப்பூட்டி பார்க்கிறேன். ஏசப்பா நன்மை செய்தால் நிச்சயம் திரும்ப தருவார் என்ற வார்த்தை நிச்சயமாகவே அந்த ஆலயத்தை கொடுத்து நானும் கூட அவர் பிளஸ் பண்ணி ஏசப்பாவுக்கு நிச்சயமாய் நன்மை செய்ய மாத்திரம் தெரியும், உங்கள் வழியில் நன்மை செய்திருக்கிறார், அவரை நம்புங்கள் என்று அவர் பிளஸ் பண்ணி அனுப்பிச்சேன். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் எந்த குலம், எந்த மதம், எந்த ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தை, நீங்கள் நன்மை செய்தால், உண்மையாய் செய்தால், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் அந்த அன்புக்குரிய சகோதரன் செய்தது போல அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இயேசு நல்லவர். சபை ரெவரண்ட் பிலிப் டேனியல், அமனியாபுரம், மதுரை. ஜெபத்திற்கு 9843504998. காட் பிளஸ் யூ.